என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோன்னா ஒரு 1500 கொடுக்குறாங்க. சென்னையில் நடைபெற்ற ஜென்சி மீட்டை ஆதவ அர்ஜுனா அண்ணன் வரைக்கும் பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து தாவேகாவினுடைய தொண்டர்கள் வரைக்கும் எல்லா நபர்களும் இந்த ஜென்சி மீட்டை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு உள்ளபடியே சந்தோஷம்தான். இருந்தாலும் இந்த ஜென்சி மீட்டை இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கூட்டின இந்த ஒரு கூட்டத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு, 1500 கொடுத்து தான் இந்த கூட்டத்தை கூப்பிட்டாங்க. என்கிட்ட கூட நம்ம பசங்க சில பேர் கேட்டாங்க, நான் தான் போய் பங்கேற்றுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன், அறிவாலயத்தில் நடக்குது ஜென்சி மீட்டுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நான் அனுமதிச்சேன்னு சொல்கிறார்ல. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 1250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தன்னெழுச்சியாக அண்ணா அறிவாலயத்தில் கூடுனாங்க. யாரெல்லாம் வந்தாங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, எந்த பகுதியிலிருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கான்டாக்ட் நம்பரும் டீட்டெயிலும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் வெப்சைட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். எல்லா ஆதாரங்களுமே எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் வந்த 1250க்கும் மேற்பட்ட நபர்களில் ஒரு 5 நபர்களுக்காவது 1500 அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் கொடுத்து தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுனீங்களே. ஒரு 5 நபர்களுக்காவது நாங்கள் காசு கொடுத்து அந்த கூட்டத்துக்கு வர வச்சோன்றதை நிரூபித்தார்னா தமிழ்நாடு முழுக்க ஜென்சி மீட்டப் இனி நடத்துறதையே நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்த இளைஞர்களுக்கு சொல்ல